ஹலோ எவ்ரி ஒன், என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வே டு பெரியபாளையம் போயிட்டே இருக்கும்போது சடனாக என்னமோ ஒரு லிங்கம், ஒரு ஸ்டாச்சு மாத்திரம் இருந்துச்சு. என்னன்னு பார்க்கலான்னு போனோம். ஸோ அப்படியே அந்த ரோட்லேருந்து ஸ்டாப் பண்ணி இந்த குட்டி ஸ்டெப்ஸு கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, ஸ்டில் அந்த கொஞ்சோண்டு ஸ்டெப்ஸ் ஏறி இப்படி வந்தோன்னா இங்கே பார்த்தா ஒரு குட்டி லிங்கம் இருந்துச்சு, ஒரு கம்ப்ளீட் ஏரி. அந்த ஏரியில் இங்கே ஒரு லிங்கம் என்னன்னு பார்த்தா ஜலகண்டேஸ்வரர். நல்லா இருக்குங்க அந்த என்வாயர்மெண்ட், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே. ஸோ யார் பெரியபாளையம் போனாலும் இந்த ஏரி ப்ளஸ் இந்த ஜலகண்டேஸ்வரர் மிஸ் பண்ணாமல் ஒரு பார்த்துட்டு ஒரு சல்யூட் போட்டுட்டு போயிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள், கம்ப்ளீட்டாக எவ்வளோ பெரிய ஏரி. ஜலகண்டேஸ்வரர் அப்படியே உடனே எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பாருங்கள் தண்ணியில் இறங்கிட்டாங்க, தண்ணியில் விளையாடவும் போயிட்டாங்க. சிவனை அப்படியே பார்த்துட்டு ஓம் நம சிவாயம் சொல்லிவிட்டு, சிவாய நம்ம சொல்லிவிட்டு ஒரு சல்யூட் போட்டுட்டு சிவனை வேண்டிட்டு அப்படியே இறங்கி கொஞ்ச நேரம் உங்கள் பீஸ்ஃபுல்லாக அந்த ஏரியில் உட்காந்துட்டு கூட நீங்கள் போகலாம். நல்ல பெரிய ஏரியா இருக்குது. தாமரை பூவெல்லாம் இன்ஃபேக்ட் ஏரியில் இருக்குது. நல்லா இருக்குங்க, கொஞ்சம் ப்ளசன்டபுளாக அழகாக திங்க் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த ஜலகண்டேஸ்வரரை. திரும்பி கிளம்புனீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கிலோமீட்டரில் பெரியபாளையம் ரீச் ஆகிடலாம். ஸோ போகிற வழி தான், இதுக்காக நீங்கள் திரும்பி செப்பரேட்டாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை, போகிற வழி தான். சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்க. வரும்போது ஜலகண்டீஸ்வரரை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. 50 ஸ்டெப்ஸ் தான், இன்னி ஒரு 10 ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே அங்கே தாமரை பூவெல்லாம் இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ சிவனை பார்த்துட்டு இந்த தாமரை பூவெல்லாம் பார்த்துட்டு இங்கே எங்கள் தண்ணு வந்து மீன் பிடிச்சி விளையாடுறான். எங்கள் தண்ணு வந்து மீன் தேடிட்டு இருக்கா. எல்லாரும் மீன் பிடிச்சி விளையாடுறாங்க. ஸோ நல்லா இருக்குங்க, நைஸ். இங்கே பாருங்க, மறந்துடாதீங்க பெரியபாளையம் போகும்போது போகிற வழியில் இந்த ஜலகண்டீஸ்வரரை பார்த்து சல்யூட் போட்டுட்டு நமச்சிவாயம் சொல்லிட்டு ஒரு வாட்டி அவரையும் பார்த்துட்டு போயிடுங்க. ஜலகண்டேஸ்வரர் நம்ம பார்த்தோம் இல்லை, அந்த ஜலகண்டேஸ்வரர் லிங்கம் வந்து இந்த ஏரியில் இருந்த குட்டி லிங்கமாக. ஸோ அதுதான் எடுத்துகிட்டு வந்து அவங்க இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவர் இந்த ஏரியில் இருந்த குட்டி லிங்கம், ஸோ தானாக தோன்றின லிங்கம். ஸோ யாருக்கு சான்ஸ் கிடைச்சாலும் மறக்காமல் வாங்க, வந்து நம்ம ஜலகண்டீஸ்வரரை சேவிச்சுட்டு போங்க. சிவாய நம. இங்கே பாருங்கள், இந்த ஏரியில் எங்களுக்கு கிடைச்ச தாமரை மொட்டுக்கள். நாங்கள் இந்த ஏரியிலேருந்து இந்த மொட்டுக்களை பறித்தோம். ஸோ இந்த மொட்டுக்களோட ஹாப்பியாக ஏதோ பூச்சி உட்காந்துருக்கு. இந்த மொட்டுக்களோட ஹாப்பியாக இந்த ஜலகண்டீஸ்வரரை பார்த்த சந்தோஷத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் மறக்காமல் வாங்க, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் போடுங்க மக்களே. சிவாய நம. தேங்க்யூ. ஓடுறாரு பூச்சி ஓடுறாரு. தேங்க்யூ, பாய்.